தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 66,480 ரூபாய்க்கு விற்பனை. 2 நாட்களில் தங்கம் விலை 2000 ரூபாய் குறைந்ததால் மக்கள் சற்று ஆறுதல். நீலகிரியில் கள ஆய்வுக்காக சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. குஞ்சப்பண்ணை பகுதியில் சாலையில் நின்ற பழங்குடியினர் கிராம மக்களை பார்த்ததும் வாகனத்தில் இருந்து இறங்கிச் சென்று உரையாடல். இரண்டாயிரத்து 30ஆம் ஆண்டிற்கு பிறகுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. 2029 தேர்தலுக்கு பிறகுதான் குடியரசுத் தலைவர் முடிவெடுப்பார் என்றும் விளக்கம். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை. இலங்கை சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அரசின் மதிப்புமிக்க இலங்கை மித்ர விபூஷன் விருது வழங்கி கௌரவிப்பு. 140 கோடி இந்திய மக்களுக்கு கிடைத்த உயரிய மரியாதை என பிரதமர் மோடி பெருமிதம். சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்து படகுகளை விடுவிக்க வேண்டும். மீனவர் பிரச்சனையை மனிதாபிமான முறையில் அணுகுமாறு இலங்கை அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ராமேஸ்வரத்தில் திறப்பு விழாவுக்கு தயாராகும் பாம்பன் புதிய ரயில் பாலம். பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கும் நிலையில் மின்னொளியில் ஜொலிக்கும் காட்சி. நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாமலே கச்சத்தீவு இலங்கை வசம் ஒப்படைக்கப்பட்டது. 2 அதிகாரிகள் மட்டுமே கையெழுத்திட்டதாக திமுக எம்பி டி.ஆர். பாலு தகவல். கடலூரில் தனியார் தேர்வு மையத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் காப்பி அடித்ததாக எழுந்த புகார். மாணவர்கள் காப்பி அடிக்க உதவிய முதன்மை கண்காணிப்பாளர் பொதுத் தேர்வு பணியில் இருந்து விடுவிப்பு. தூத்துக்குடி டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 8 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிப்பு. தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் 1999ஆம் ஆண்டு விசாரணை கைதி மரணமடைந்த வழக்கில் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. திருச்சி மாவட்டம் வாளாடியில் உள்ள அரசு பள்ளியின் பூட்டை உடைத்து இரவு நேரத்தில் பெண்ணுடன் தங்கிய நபர் மடக்கி பிடித்து கேள்வி எழுப்பிய ஆசிரியர்களிடம் மிரட்டும் தொனியில் பேசியதால் அதிர்ச்சி. நீங்க இங்க வந்தது தப்புன்னு அதான் சரியில்லை. அதுக்கு ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டது என்ன அர்த்தம்? உங்களுக்கு இது என்ன பிரச்சனைன்னு கேட்டா என்ன அர்த்தம்? பேசுறது சரியா? ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே தண்ணீர் பாய்ச்சுவதில் ஏற்பட்ட தகராறில் வீடு புகுந்து தாக்குதல். ஆத்திரத்தில் அரிவாளால் வெட்டியதில் தாக்க வந்த நபர்கள் 2 படுகாயம். அரிவாளால் வெட்டியவர் திடீரென உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை. கன்னியாகுமரியில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் திருப்பரப்பு அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அவசரமாக வெளியேற்றம். 2 நாட்களுக்கு குளிக்க தடை விதித்த பேரூராட்சி நிர்வாகம். கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி கோவிலுக்கு சென்ற பக்தர்களை மறித்து விரட்டிய ஒற்றை காட்டு யானை. விரட்ட முயன்ற வனத்துறையினரையும் காட்டு யானை ஓடவிட்டதால் பரபரப்பு.
ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வாரச்சந்தையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்ட கடைகள் எரிந்து சேதம். 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்புத்துறை. திரைப்பட தொழிலாளர்களுக்கு புதிதாக ஒரு அமைப்பை உருவாக்க உள்ளதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவிப்பு. பெப்சியில் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே வேலை கிடைப்பதாக குற்றச்சாட்டு. தன்னை நீக்கிவிட்டு பெப்சி அமைப்பை நிர்வகிக்க தயாரிப்பாளர் சங்கம் முயற்சிப்பதாக RK செல்வமணி பரபரப்பு குற்றச்சாட்டு. பெப்சியை அழிக்க நினைப்பவர்களுடன் இணைந்து செயல்பட முடியாது என்றும் திட்டவட்டம். ஐரோப்பியன் சீரீஸ் GT4 கார் பந்தய போட்டியில் பங்கேற்கும் நடிகர் அஜித் குமாரின் ரேசிங் குழு வரும் 11ஆம் தேதி முதல் அக்டோபர் 12ஆம் தேதி வரை பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்பதாக அறிவிப்பு. குட்டி ரசிகரின் வீட்டிற்கே சென்று சர்ப்ரைஸ் கொடுத்த நடிகர் விக்ரம். ரசிகரின் அன்பு அனைத்தையும் விட பெரியது என இன்ஸ்டாவில் பதிவிட்டு நெகிழ்ச்சி. ஜப்பானின் கியூஷு பகுதியில் வெடித்துச் சிதறிய சகுரஜிமா எரிமலை. கரும்புகை வெளியேறும் அதிர்ச்சிகர வீடியோ காட்சி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் CSK 25 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி. தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் தோல்வியை தழுவியதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லி அணியிடம் தோற்ற CSK. RCB அணியிடம் 18 ஆண்டுகளுக்கு பிறகு தோற்ற நிலையில் மற்றும் ஒரு தோல்வி. தோனி வலிமையான வீரராக இருப்பதாகவும் அவரிடம் ஓய்வு குறித்து கேட்பதில்லை என்றும் CSK பயிற்சியாளர் ஸ்டீவன் ஃபிளமிங் விளக்கம். தோனி ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு வெளியான நிலையில் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.